ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் விஜய் பர்வடியோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்புறமேலு கானா வினோத்துக்கும் திவ்யா கணேஷுக்கும் ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்தது. அதில் உண்மையிலே செம்ம ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு கானா வினோத்தோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ருதீன் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கலாட்டா சேனலே நல்லா நடத்தி கொடுத்துருந்தாங்க. அப்போயே அவங்க ஸ்டேஜில் அவங்க மாலை போட்டு பார்க்கறதுக்கே ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இந்த விஷயத்துக்கு அப்புறமேலு கானா வினோத்துக்கும் திவ்யா கணேஷுக்கும் ஃபேன்ஸ் மீட் நடந்து முடிஞ்சதை பற்றி கானா வினோத்தோட வைஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து விஜய் பார்வதி கிட்ட அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பாரு. அந்த ஹார்ஷ்னஸ் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்ருதீனோட லைஃபை அவள் ஸ்பாயில் பண்ணுறா அப்படிங்கிறதுனால வந்த கோவம். அது மட்டும் கிடையாது. இன்னொரு வார்த்தை அவர் அங்கே சொல்லியிருப்பாரு, சாண்ட்ராக்கு மட்டும் கிடையாது, அந்த இடத்துல விஜய் பார்வதிக்கு அப்படி ஆனாலும் நான் இப்படி தாண்டா பிஹேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து கம்ருதீன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவளாலேயே அழுகையை அடக்க முடியாமல் அழுதுருப்பாரு. நீ வந்து நான் அவ்வளோ சொன்னனே மச்சான்டா விட்டுட்டியடா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது ஹக் பண்ணி கம்ருதீனை சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பாரு. ஆனால் ரெண்டு பேருமே அதில் மெயினாக கம்ருதீன் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நன்றி மறந்து பேசின மாதிரி அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்தோட வைஃப் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கம்ருதீன் வந்து அவங்க அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணினாங்களோ அதை விட உள்ளே இருந்துக்கிட்டு கானா வினோத் வந்து அவரை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. நீ போகிற ட்ராக் தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை அவருக்கு வந்து அவர் மென்ஷன் பண்ணினாரு. இன்னைக்கு உங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டில் கானா வினோத்தை நீங்கள் அப்படியே மிஸ்ஃப்ரேம் பண்ணி காட்டுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, பியூராக நாங்கள் எந்த பிஆரும் வைக்கல, ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணலை. கானா வினோத் இப்போ எங்கள் வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த 100 டேஸும் உள்ளே இருந்துட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு கள்ளத்தனமோ இல்லை ஒரு திருட்டுத்தனமோ எதுவுமே இருந்திருக்காது. அவர் ட்ரூவாக இருந்தார். தப்புனா தப்பு, எனக்கு இது வேணும், சந்தோஷமாக அவர் எப்படி இருப்பார், சோகமாக எப்படி இருப்பார், கத்துவார், இந்த மாதிரி விஷயங்கள்ல இயல்பாக அவர் நடந்துக்கிட்டாரு. எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியோ ஒருத்தனை கீழே தள்ளிட்டோ அவர் மேலே வரல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஸ்டேஜஸில் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கானா வினோத்தை பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிஞ்சா அவரை பத்தி நல்லா பேசுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத விட்டுருங்க, தயவு செய்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கானா வினோத்தோட வைஃப் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமித் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் வந்தது ரொம்ப எதிர்பாராத விசிட்டா இருந்தது. அவருக்கு இன்னொன்று விஷயம் என்னன்னா, கானா வினோத்துக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லபடியாக அவர் லைஃப்ல செட்டில் ஆகணும், நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய முடிவுக்கு வந்து என்னுடைய மொத்த ஃபேமிலியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. அவர் கேஷ் பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல, அவர் வின் பண்ணணும்னு தான் எல்லார் மாதிரியும் நானும் நினைச்சேன். பட் வாட் எவர் அவரோட முடிவு என்னவோ அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம், எங்களுக்கு அது சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்தோட வைஃப் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.